ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா எறா பிரியாணி தான். நான் பாஸ்மதி ரைஸ் ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 3 அழகு ஊற வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் இந்த கரண்டியில் 9 அல்லது 10 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. இது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும். காலையில் அவசரமாக கிளம்பும்போது இது செய்யலாம். நான் 2 பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா ஐட்டம்ஸு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வருது. நான் இதை இண்டக்ஷனில் தான் செய்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஒரு 3 இல்லை 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே, ஆனால் நம்ம குக்கர் மூடிடலாம். கொஞ்சம் மூடி வச்சு செய்தால் தான் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா கட் பண்ணவே இல்லை, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் போடும்பொழுது கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி கிரேவியாக ஆகணும். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி பாதி வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பொடியாக நறுக்கி வச்சு ஆட் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டேன். இதுவுமே நல்லா வதங்கணும். நம்ம போடுற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நல்லா வதங்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ ஒரு சின்ன லெமன் எடுத்துருக்கேன், சின்ன சைஸ் லெமன். அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம தயிர் சின்ன பேக்கெட் போதும், அது நான் ஃபுல்லாக அப்படியே கொட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது எறா நல்லா சாஃப்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது ஈக்குவல் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்திருக்கு, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஏலக்காய் எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கரண்டியில், இந்த குட்டி ஸ்பூனில் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு. இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு.
3 அழாக்குக்கு நான் 3 ஸ்பூன் போடுறேன். அதையுமே நல்லா வதக்கிடுங்க. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நான் உங்களுக்கு வந்து அந்த குட்டி ஸ்பூன் காமிச்சேன்ல, அதுலேயே வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எறா வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். எறாவையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. உள்ளே நல்லா இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த டம்ளரில் தான் நான் வந்து அளந்துருக்கிறேன். நான் வந்து 1 அழாக்குக்கு 2 டம்ளர் தண்ணி, 3 அழாக்குக்கு 6 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்கு. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. நான் வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதித்தோடனே ஸ்லோவில் வச்சுட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்தாச்சு. பெரிய விசிலாக வருது, அதனால் 1 போதும். இதுலேயே நல்லா வந்து ரைஸ் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணலாம். அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர்ஃபுல்லான எறா பிரியாணி ரெடி. நல்ல வாசனை சூப்பராக வருது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.